கொஞ்ச நாளைக்கு ஆபரண தங்கம் வாங்குவதை மக்கள் தள்ளி வைக்கணும். தங்கள் கிட்ட இருக்கிற பழைய நகைகளை உருக்கி புது நகையா மாத்தி பயன்படுத்திக்கலாம். புதுசா நகைகளை வாங்கி சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆபரண தங்கமா வாங்காம அரசாங்கத்தோட டிஜிட்டல் தங்கம், கோல்டு ETF போன்ற தங்கத்தை வாங்கணும்னா செய்கூலி சேதாரணம்னு போற செலவும் மிச்சம், மார்க்கெட் விலை விட கொஞ்சம் குறைவான விலையிலையும் வாங்கிடலாம். இதனால இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக உயரும் போது உலக அளவில் இந்திய ரூபாயின் மதிப்பும் உயரும். அப்படி இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்தால் தங்கம் விலை இயற்கையாவே குறைந்துவிடும். நாம தங்கம் வாங்குறதுக்கும் இங்க சொல்ற விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தானே யோசிக்கிறீங்க? நிறைய இருக்கு. மக்கள் தங்கத்து மேல அதிகமா ஆசைப்பட்டு வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அரசாங்கம் அவங்க தேவையை நிறைவேற்ற அதிகமா தங்கத்தை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும். அதற்கு நம் கையிருப்பில் இருக்கிற டாலர்களை செலவழிக்கும். டாலர்கள் கையிருப்பில் குறைந்தால் இந்திய ரூபாயின் மதிப்பு உலக அளவில் குறைந்து கொண்டே போகும். ரூபாயின் மதிப்பு குறைய குறைய தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டே போகும். அதனால கொஞ்ச நாளைக்கு மக்கள் புதுசா ஆபரண தங்கம் வாங்காமல் இருந்தா அரசாங்கத்துக்கு தங்கத்தை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால டாலர்களை செலவு செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. அதே சமயம் மக்கள் புதுசா தங்கத்தை வாங்கி சேமிக்கணும்னு நினைச்சா அரசாங்கத்தோட டிஜிட்டல் தங்கமாக வாங்கினால் மக்களுக்கும் லாபம், அரசாங்கத்துக்கும் லாபம். நம் நாட்டு கையிருப்பில் உள்ள டாலர்களை செலவு செய்யவும் தேவையில்லை. அதனால கொஞ்ச காலத்திலேயே டாலருக்கு நிகரா நம்ம நாட்டு ரூபாய் மதிப்பு உயரும். அதனால தங்கம் விலை குறையும். இது எப்படி சாத்தியம்னு தெளிவா பார்க்கலாம்.